அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 56 68. நம்ம நேற்று 7179 7149 7971 83 22 49 17 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு பார்த்துருந்தோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் தான். 56 68 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு. அதாவது 5க்கு 5 4க்கு 6 2க்கு 6 7க்கு 8 அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக நேற்று ரிசல்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எடுத்த கணிப்பு தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 9ன்னு கொடுத்தோம். அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்து நான் அதில் எடுத்த கணிப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஆல் போர்டில் 8 அல்லது 6, அதாவது நம்மளுக்கு ஆல் போர்டு ஓரளவுக்கு கணிச்சு எடுத்துருவோம். ஆல் போர்டில் எந்த வித மாற்றம் இருக்காது. ஒரு சில நாட்கள் மட்டும் கொஞ்சம் முன்ன பண்ண மாதிரி வரலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று எடுத்திருந்தோம். அதில் 6ம் 8ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படியே டேரெக்டாகவே போர்டில் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் 668 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு ஒருவேளை 6க்கு 3ன்னு பவரில் வச்சு 6க்கு 6 வச்சு 7, நான் அதுக்கு முன்னாடி நாள் 427, அதாவது 4க்கு நான் எப்படி கணக்கு எடுத்தேன் அப்படின்னா, 4க்கு 6, 2க்கு 8, 7க்கு 3. ஸோ எப்படியா இருந்தாலும் 683 பாக்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நான் கணக்கு பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நம்பர்ஸில் நம்மளுக்கு இதில் பிசி பாஸ் ஆகுது. இவ்வளோ தான் விஷயம் நேற்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 56 68 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நான் 56 78 அப்படிங்கிற மாதிரி நான் இதில் கெஸ்ஸிங்கில் எடுத்தேன். அதாவது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 56 68 அப்படிங்கிற ரிசல்ட்டு நான் இங்கே எடுத்தது 56 78. 4D எனக்கு ஒரு நம்பரில் கொஞ்சம் மாறிடுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் நேற்று நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு கொடுத்த எண்கள். ஸோ இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குன்னு ஷார்ட்டாக சிம்பிளாக பார்த்துரும். அதே திரும்ப சொல்கிறேன், இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஜாயின் பண்ணிங்க. 4Dயில் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது இன்றைக்கும் இதே மாதிரி வந்துடும். ஏன்னா ஒன்ஸ் அந்த பேட்டர்ன் உட்காந்துருச்சுன்னா ஒரு வாரத்துக்கு அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. நேற்று தேதி வரைக்கும் நம்மளுக்கு பெண்டிங் சார்ட்டில் 668 அப்படிங்கிற நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ 668 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்குன்னா நிறைய பேர் பெண்டிங் சார்ட் மூலியமாக கணிப்புகள் எடுப்பாங்க. இதில் 6 6 8 பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 11 நாள் ஆகுது, இங்கே 35, இங்கே 5. ஸோ 6 6 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு நேற்று வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வரலாம், என்ன வாய்ப்புகள் இருக்குது, இப்போ பவர் சார்ட்டை படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமா இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ பொதுவாக நம்ம சிம்பிளாகவே 668 × 3 × 6 அதை போட்டால் நம்மளுக்கு கடைசி நம்பரில் 24, அது திருப்பினா 42. அதே மாதிரி 24 + 1 34, 43. ஸோ இதில் நம்மளுக்கு பிசி என்னவாக வருது அப்படின்றத பார்த்தோன்னா, பிசியில் 24 42 34 43 அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா ஒரு நம்பர் கண்டினியூ ஆகலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு போர்டில் ஒரு போர்டு. ஸோ இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு நேற்று 8 அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 8க்கு 6 பவர். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கிறேன். சி போர்டில் 6. பி போர்டில் என்னென்னா நேற்று 66 அப்படின்னு ஏபியில் வந்துருக்கு. பி போர்டில் இருக்கிற 6 சி போர்டுக்கு மாறுது. ஸோ 6க்கு இந்த பக்கம் 3, 6 அப்படியே நம்மளுக்கு பவர் 3. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு 8 பவர் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் 8 பவரு. 6 6க்கு 3, 3க்கு 6 6க்கு 3. அப்போ 3க்கு 0,
இல்லை 9 இல்லை 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 பவர் கிடைக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 3க்கு 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 936 அப்படிங்கிற ஒரு எண் எனக்கு கிடைக்குது. 936 இது படி பார்த்தா 6க்கு 9, 6க்கு 3, 8க்கு 6. ஸோ எனக்கு 936 அப்படிங்கிற ஒரு எண் பாக்ஸில் வருது. 936 இவ்வளோ தான். 6 6 8 6 6 8. ஸோ 936 பாக்ஸ் அப்படிங்கிறதோட நம்ம ஒரு செட்டாக இந்த கணிப்புகளை பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தபடியாக இது என்ன சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபர் மாத சார்ட்டு. எதுக்கு இந்த சார்ட்டை நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, கார்னியாக்கு சம்ருதியில் ஏபியில் டபுள்ஸ் வந்தால் என்ன மாதிரி இங்கே ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்னியாவில் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஒரு உதாரணத்துக்கு தான் இங்கே ஏசியில் டபுள்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டபுள்ஸில் வந்த எண்கள் எங்கேயுமே மறுநாள் சம்ருதியில் வரல. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 692, 982, 92. இங்கே 82 அப்படியே மைனஸு நம்மளுக்கு வந்து 80, அதாவது 92 ரிசல்ட்டு மைனஸ் பண்ண 82 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 200 அப்படின்ட்டு இருக்குது. அந்த 200க்கு கீழே பார்த்தீங்கன்னா 690 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த 690ல் சி போல் இருக்க 0 மட்டும் நம்மளுக்கு இறங்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 735 இருக்குது. 735 அப்படிங்கிறபோது நம்மளுக்கு வந்து 239 அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவனிக்கணும், 880 இருக்குது. நம்மளுக்கு நேற்று வந்து ரிசல்ட் வந்து 668. ஓகேவா? இங்கே வந்து 8க்கு 7 இருக்குது. அப்போ 6க்கு 5, இங்கே 8க்கு 4 இருக்குது அப்படின்னு பவர் எடுத்தால் 6க்கு வந்து 2, இங்கே 0க்கு 0 இருக்குது. அப்படிங்கும்போது நேற்று வந்து 8க்கு 8 அப்படியே இறங்கினா நம்மளுக்கு 528 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. ஸோ இந்த பேட்டர்ன் படி ஏபியில் டபுள்ஸ் வந்தால் இந்த பேட்டர்னில் இங்கே 8 இருக்குது, நம்மளுக்கு வந்து நேற்று 6 அப்படிங்கும்போது 528 அப்படிங்கிறது தான் கிடைக்கிது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 500, அப்புறம் வந்து பர்டிகுலராக 733. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா 7க்கு 1 பவர் வச்சு 3க்கு 2 3க்கு 2ன்னு இருக்குது. அதாவது டபுள்ஸில் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு 6க்கு -5, 3க்கு 2 3க்கு 2னா 6க்கு 5, 8க்கு 7, 557ன்னு வரணும். ஆனாலும் நம்மளுக்கு வந்து பேட்டர்னில் ஏபி பேட்டர்னை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இந்த கணிப்புகளில் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காரணியாக்கு நம்மளுக்கு வந்து 66 டைரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல 66க்கு என்ன இருக்குன்னா 200, இங்கே வந்து 4, 249 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெண்டிங் சார்ட்டு படி ப்ளஸ் பவர் நம்பர் படி நம்மளுக்கு வந்து 936 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 669 அப்படின்ட்டு இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 669க்கு கீழே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 925 அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இங்கே எடுத்தது 936. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா 939க்கு 4 அப்படின்னா, சரி 9க்கு 5னா 8க்கு 4. ஸோ 934. நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் படியும் இந்த பேட்டர்ன் படியும் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா 936 934 இவ்வளோ தான் விஷயம். 936 934 அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய ஏபிசி எண்களாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஏபிசியில் 936 934. அதே மாதிரி நல்லா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நம்ம பிசியில் ஏற்கனவே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 668 பெருக்கல் 3 பெருக்கல் 6 அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு 24 கிடச்சிச்சு. 24 அப்படியே பரட்டினா 42. அடுத்தது 24 + 1னா 34, 43. இப்போ உங்களுக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். மேட்சிங் பண்ணல, அப்படியே டேரெக்டாக உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ 52ன்னு ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்தோம். அது வந்து ஏபியில் 52ஆக வச்சுக்கோம். ஏபியில் 52 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஏபியில் 52. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எண்கள். ஓகேவா? நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பெண்டிங் சார்ட் மூலியமாகவும் எப்படி வருது, என்ன மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் தான் 936 934. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 24 42 43 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக எடுத்துகிட்டு ஏபியை பொறுத்த வரைக்கும் 52ன்னு ஒரு எண்ணை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எண்ணை நம்மளுக்கு வந்து அந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுதான் அந்த மேட்சிங் பண்ணி நான் அதை நேற்று மாதிரி ஆல் போர்டு அந்த 4Dயில் மேட்சிங் பண்ணி நான் வந்து அது 2 மணிக்குள்ளே 2-2:30 நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். ஏன்னா ஒன்றாலும் கீப் அப்டேட்டட், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க சரிங்களா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டுறேன். அது ஃபஸ்ட்டு காலையிலே சொல்லி இதை எத்தனை மணிக்கு நான் போடுறேன்னு 1:30 மணிக்கெலாம் நான் போட்டுறேன். ஸோ இன்றைக்கி அந்த 668 அப்படிங்கும்போது அதை எப்படி மேட்ச் பண்ணி இதை எடுத்துடலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.